பெருமாள் கோவிலுக்கு போனால் முதல்ல தாயாரை பார்த்துட்டு அப்புறமா பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி? தாயார் மூலமாக நம்ம பெருமாள் கிட்ட போனால் பெருமாளோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமா? அதை விளக்குற மாதிரியான ஒரு கதையை இப்போ பார்த்துடலாமா? ஒரு நாள் வைகுண்டத்தில் கருடன் வருத்தத்துடன் இருந்தான். அதை பார்த்த மகாலட்சுமி தாயார் காரணம் கேட்டார். தாயே, பெருமாள் ராம அவதாரம் எடுத்த போது ஒரு தருணத்தில் அனுமனை அன்புடன் ஆற தழுவிக்கொண்டாரே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்றான் ஏக்கத்தோடு. கருடனின் ஆசையை அறிந்து கொண்ட தாயார், கருடா, ராமன் அனுமனை ஆற தழுவிக்கொண்டது எப்போது? எனது அம்சமான சீதையிடம் இருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு சீதையின் தூதுவனாக வந்து கண்டேன் சீதையை என்று ராமனிடம் சொன்னபோது. அதுபோல எனது தூதுவனாக நீயும் பெருமாளிடம் சென்றால் உனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று கூறினார். அது எப்போது நடக்கும் தாயே என்றான் கருடன். மகாலட்சுமி கருணையுடன், பொறுத்திரு கருடா, பெருமாள் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் போது நடக்கும் என்று சமாதானம் செய்தார். கிருஷ்ணாவதாரம் நடந்தது. மகாலட்சுமி ருக்மணியாக அவதரித்தார். அவருக்கு சிசுபாலனுடன் திருமண ஏற்பாடு ஆகியது. ஆனால் ருக்மணியின் மனதில் இருந்ததோ ஸ்ரீகிருஷ்ணர். அதனால் ருக்மணி கிருஷ்ணனை மணக்க விரும்பி தனது விருப்பத்தை 7 ஸ்லோகங்களாக எழுதி ஒரு அந்தணரிடம் கொடுத்தனுப்புகிறாள். கடிதத்தை கொடுக்க அவரும் விரைந்து தூதுவனாக துவாரகை சென்றார். அவரை கண்டதும் கிருஷ்ணன் ஓடி வந்து வரவேற்றான். ருக்மணியின் தூதுவனாயிற்றே, ஆற தழுவிக்கொண்டான். அறுசுவை விருந்தளித்தான். தான் அமரும் கட்டிலில் அமர வைத்தான். தூதுவனின் பாதங்களை வருடி விட்டான். வந்த காரியம் என்ன என்று கேட்டான். ஆனந்தத்தின் எல்லைக்கே சென்றார் அந்த அந்தணர். ருக்மணி தேவியின் கடிதத்தை கிருஷ்ணரிடம் தந்தார். பிறகு கிருஷ்ணர் ருக்மணியை கல்யாணம் முடித்த கதை நமக்கு தெரியும். திருமண வரம் தரும் அந்த கதையை கேட்க விரும்பினால் என்னுடைய சேனலில் நான் லிங்க் தரேன், கேளுங்க. ஆக தாயார் சிபாரிசு செய்தால் பெருமாள் கிட்ட நமக்கு தனி கவனம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது சரி, கருடனின் ஆசை பலிச்சுதா? பெருமாளோட ஆலிங்கனம் கிடைச்சுதா? இதை கதை கேட்ட நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்களேன்.